பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து நடக்குது பார்க்கலாம். இங்க கோபிக்காக இங்க பாக்கியா ராதிகா வீட்டுக்கு போய் பேசுறது, இது ஈஸ்வரிக்கு பாக்கியா குடுக்குற சரியான பதிலடியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியா வீட்ல வந்துட்டு கோபி வேற எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இவர பார்த்தாலே பாவமா இருக்கு அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா வீட்டுக்கு போயிட்டு ராதிகா கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாரி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க கமலா வந்துட்டு கதவு திறந்துட்டு வெளிய வராங்க. இங்க கமலா வரவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு கமலாட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ராதிகா பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நெனச்சேன். அதான் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். ராதிகா இருக்காங்க உள்ள. என்ன பண்றாங்க? நல்லா இருக்காங்களா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு கமலா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கமலா வந்துட்டு அவ உள்ள தான் இருக்கா. அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கா. ஆனா வெளியில மட்டும் நல்லா இருக்க மாரி காமிச்சுக்கிறா என்கிட்ட. ராதிகாவோட வாழ்க்கைய நெனச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளோட முன்னாடி இருந்த வாழ்க்கை அப்படி போயிடுச்சு சொல்லிட்டு தான் இவ கோபிய கல்யாணம் பண்ணா. இப்போ கோபியோட வாழ்க்கையிலும் வந்துட்டு இவளுக்கு இப்படி ஒரு நிலைம வந்துருச்சு. இவள நெனச்சாலே வந்துட்டு ராதிகா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுலயும் மயூ நெனச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. சின்ன வயசுலயே மயூ ராதிகாவோட சேர்ந்துட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆனா நெனச்சு கூட பார்க்கல ராதிகா வந்துட்டு கோபி வேணாம் சொல்லுவான்ட்டு அப்படிங்கிற மாரிலாம். இங்க கமலா வந்துட்டு வீட்டுக்கு வெளியில இங்க பாக்கியாட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "ராதிகாவ நான் பார்க்கலாமா? உள்ள வரலாமா? அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா வந்துட்டு இங்க கமலா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கமலா வந்துட்டு, "அவ உள்ள தான் இருப்பா. நீ போயிட்டு ராதிகா கிட்ட பேசு. நீயாச்சும் ராதிகா கிட்ட பேசி புரிய வச்சு, அவ மனச மாத்திட்டு திரும்பவும் ராதிகாவ கோபியோட வாழ்க்கையில வந்துட்டு வாழ சொல்லு. இவ தனியாலாம் இருக்க வேணாம். தயவுசெய்து எனக்கோசரம் இத மட்டும் பண்ணு பாக்கியா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கமலா வந்துட்டு பாக்கியாட்ட சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா வீட்டு உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வீட்டுக்குள்ள இங்க பாக்கியா போயிட்ட பிறகு, இங்க ராதிகா அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க இங்க பாக்கியா. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு அங்க ரூம்ல இருந்து வெளிய வராங்க. இங்க ராதிகா ரூம்ல வெளில வரவும், இங்க பாக்கியா பாத்துட்ட பிறகு, "வாங்க பாக்கியா, என்ன இவ்ளோ காலையிலயே வந்துட்டீங்க? ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு இங்க பாக்கியா பாத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "ஆமா ராதிகா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசணும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு, "உட்காருங்க பாக்கியா, பேசலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ராதிகாட்ட பேசிட்டு இருக்காங்க. "எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் ராதிகா வந்துட்டு, "நல்லா இருக்கேன் பாக்கியா. இப்பதான் வந்துட்டு ஏதோ சந்தோஷமா இருக்க மாரி இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "நீங்க கோபிய வேணாம் சொன்ன அந்த முடிவு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எதுவும் வருத்தமா இல்லையா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகாட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "எனக்கு இதுல எதுவும் கஷ்டம்லாம் இல்ல பாக்கியா. எனக்கு இப்பதான் நான் அவர புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு எந்த இடத்துல சந்தோஷம் இருக்கு, எந்த இடத்துல சந்தோஷம் இல்ல அப்படின்ட்டு. அதான் அவரு சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அங்கவே அவங்க அம்மா கூட விட்டுட்டு வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ராதிகா சொல்லிட்ட பிறகு, இங்க பாக்கியா வந்துட்டு, "நீங்க அவர விட்டு வந்தது, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அவர் நேத்து நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தாரு. எப்பயும் இல்லாதவரு உடம்பு சரியில்லாம நேத்து நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்தாரு. வீட்டுக்குள்ள வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ட்ட பேசிட்டு இருந்தாரு. இந்த மாரி ராதிகா என்ன வேணாம்னு சொல்லிட்டா. ராதிகா என்னை விட்டு போயிட்டா." அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அத்தை போயிட்டு அவர் கூட நைட்டு ஃபுல்லா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல. "கோபிய எல்லாரும் அனாதையா விட்டுட்டீங்க. என் பையன் கோபிய மட்டும் ஏன் அப்படிலாம் பண்ணிட்டீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் அத்தை ஏதோ புலம்பிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கோபி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுதான் வந்துட்டு இத பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். நீங்க எடுத்த முடிவு எனக்கு என்னமோ சரியில்ல படுது. உங்களுக்கு சரியா படுதா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகா பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகாவும் வந்துட்டு, "இல்ல பாக்கியா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் எடுத்த முடிவு சரியா தான் இருக்குன்னு தோணுது எனக்கு. கோபிக்கு என் கூட இருந்தா நிம்மதி அப்படிங்கிறது இருக்க மாட்டுது. இதே அங்க இருந்தாரு அப்படின்னா, அவ்வளோ சந்தோஷமா அவங்க பசங்க கூட இருக்காரு. நான் எடுத்த இந்த முடிவு கூட அவர வேணாம் சொன்னது கூட அவரோட நல்லதுக்கு தான் சொன்னேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியாவும் வந்துட்டு, "நான் ஒண்ணு சொன்னா நீ எதுவும் தப்பா நெனச்சுக்க மாட்டீல ராதிகா? நான் ஒண்ணு சொல்லலாமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லவும், அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "சொல்லுங்க பாக்கியா, என்ன சொல்லணும்?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கேட்கவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "நீங்க கோபிய உங்க கூடயே சேர்த்துக்கிட்டு, நீங்க, கோபி, மயூ நீங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு குடும்பமா இந்த வீட்லயே இருங்க. அதுதான் வந்துட்டு உங்களுக்கும் நல்லது, கோபிக்கும் நல்லது. நீங்க 2 பேரும் இந்த மாரி பிரிஞ்சுட்டீங்க அப்டின்னா, 2 பேருமே கஷ்டம். அது மட்டும் இல்லாம உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது கஷ்டம் தான். இப்ப அத்தை வேற வந்துட்டு அவ்ளோ கஷ்டப்படுறாங்க கோபிய பார்த்துட்டு. இப்ப உங்கள பார்த்துட்டு உங்க அம்மா கமலா வேற அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டுருக்காங்க. இப்பதான் அவங்கள பார்த்து கூட நான் பேசினேன். அவங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு என்ட்ட பேசிட்டு போனாங்க. ராதிகாவ நான் அப்படி பார்த்ததே இல்ல. ராதிகா ரொம்ப கஷ்டப்படுறா. வெளியில மட்டும் நல்லா இருக்க மாரி நடிக்கிறா." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க திரும்பவும் கோபிய உங்க வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டு, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லிறாங்க. அதுக்கு ராதிகாவும் வந்துட்டு, "எனக்கு நீங்க சொல்றது புரியுது பாக்கியா. ஆனா நான் எடுத்த முடிவு எனக்கு சரின்னு பட்டது. அதனால என் மனச நான் மாத்திக்கிற மாரி தெரியல பாக்கியா. என்ன மன்னிச்சிருங்க. நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு வீடு ஏறி வந்துட்டு பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னால வந்துட்டு கோபிய திரும்பவும் வாழ்க்கையில சேர்த்துக்க முடியாது.
அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லிர்றாங்க. இங்க ராதிகா அப்படிலாம் சொல்லவும், இங்க பாக்கியா அடுத்து என்ன பேசுறாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு, "சரி ராதிகா, இதான் வந்துட்டு உங்க முடிவு சொல்லிட்டீங்க. இது உங்களோட வாழ்க்கை. நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். நீங்களும் மையும் சந்தோஷமா இருந்தா அதுவே சந்தோஷம் தான் ராதிகா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க ராதிகா கிட்ட சொல்லிட்டு அங்கருந்து பாக்கியா கிளம்பிர்றாங்க. இங்க ராதிகா வீட்ல இருந்துட்டு இங்க பாக்கியா கிளம்ப, அப்பதான் அங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க ஈஸ்வரியும், கோபியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட பேசிட்டு இருக்காரு. "எங்கம்மா பாக்கியாவ காலையிலேருந்து ஆளே காணோம். பாக்கியா எங்க போயிருக்கா? அவகிட்ட கொஞ்சம் பேசணும்னு நெனச்சா ஆளே காணோமே. காலையிலேயே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிட்டாளா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட கேட்டுருக்காரு. அப்பதான் ஈஸ்வரியும் வந்துட்டு, "இல்லப்பா கோபி, நைட்டு நீ இருந்த நிலைமைய பார்த்துட்டு பாக்கியா உனக்காக அந்த ராதிகா கிட்ட பேச போயிருக்காப்பா." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி சொல்லவும், அத கேட்டவுனே இங்க கோபிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. "என்னம்மா சொல்ற? எனக்காக வந்துட்டு பாக்கியா ராதிகா கிட்ட பேச போயிருக்காளா? இதுதாம்மா பாக்கியான்றது. பாக்கியாவுக்கு முன்னாடி யாராவது கஷ்டப்பட்டா, அது பாக்கியாவாலே பொறுத்துக்க முடியாதுல்ல. அதனால தான் பாக்கியா இப்ப எனக்காக ராதிகாட்ட பேச போயிருக்காள. எனக்கு பாக்கியாவ நெனச்சா கூட ரொம்ப பெருமையா இருக்குமா அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த நேரத்துல அங்க ராதிகா வீட்லருந்து கெளம்பி இங்க பாக்கியா வந்துட்டு வீட்டுக்கு வந்துர்றாங்க. இங்க பாக்கியா வீட்டுக்குள்ள வரவும், இங்க ஈஸ்வரியும், கோபியும் இங்க சோபால உட்காந்துட்டு இங்க பாக்கியா உள்ள வரத பாக்குறாங்க. அப்பதான் ஈஸ்வரி எழுந்து நின்னு பாக்கியாட்ட கேக்குறாங்க. "என்ன பாக்கியா, அந்த ராதிகா வீட்டுக்கு போனியே, அந்த ராதிகா என்ன சொன்னா? என்ன ஆச்சு? திரும்பவும் ஏதாவது சொல்லி அம்சங்கள வாங்கிட்டியோ?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "நான் ராதிகா கிட்ட பேசினேன் அத்த. ராதிகாவும் அங்க ரொம்ப கவலையில தான் இருக்காங்க. கோபிய வாழ்க்கையில இருந்து வேணாம் சொல்லிருமே." அப்படிங்கிற மாரி. ஆனா ராதிகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோபியோட நல்லதுக்காக தான் ராதிகா வந்துட்டு கோபிய வேணாம் சொல்லிட்டாங்களாம். கோபி வந்துட்டு இங்க இருந்தா சந்தோஷமா இருப்பாராம். ராதிகா கூட அவர் இருந்தாரு அப்படின்னா, அவருக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையாம். அதனால கோபி அவருக்காக தான் வந்துட்டு ராதிகா இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க அத்த. நானும் வந்துட்டு அவங்ககிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா அவங்க வந்துட்டு மனசு மாறிற மாரியே தெரியல. அவங்க எடுத்த ஒரே முடிவிலே இருக்காங்க. அவங்க மாறுற மாரி தெரியல. நானும் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அத்த. நான் இவர பார்த்துட்டு இவர பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால தான் நானே போயிட்டு ராதிகாட்ட பேச போனேன். ஆனா நான் பேசி ராதிகா வந்துட்டு ஏதோ மனசு மாறுற மாரி தெரியல. ஏதோ சம்மதிக்கிற மாரி தெரியல. இதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண முடியாது அத்த. ராதிகாவோட மனச மாத்திட்டு, ராதிகாவோட திரும்பவும் வாழணும்னு நெனச்சா, அது கோபி அவரோட கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபிய பார்த்தோம், ஈஸ்வரிய பார்த்தோம், இங்க பாக்கியா சொல்லிர்றாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பேசி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா கடைசியா சொல்லி முடிச்சுர்றாங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு ராதிகாவ பார்த்துட்டு, "பாக்கியா, நீ எனக்காக ராதிகா கிட்ட போயிட்டு பேசுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நெனச்சு கூட பார்க்கல. ஆனா எனக்காக நீ போய் பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா. நீ எனக்காக வந்துட்டு பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நீ இதுவரைக்கும் இவ்ளோ தூரம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா. யூ ஆர் கிரேட். நீ வந்துட்டு ரொம்ப பெருமையா இருக்கு உன்ன நெனச்சா எனக்கு. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ராதிகாவோட மனச மாத்தலாமா? வேணாமா? இல்ல அப்டின்னா ராதிகாவ பிரிஞ்சே இருக்கலாமா? அப்படிங்கிற மாரி நானே பார்த்துக்கிறேன் பாக்கியா. ஆனா அதுவரைக்கும் வந்துட்டு நான் யாரையும் தொந்தரவு பண்ற மாரி இல்ல. நானும் இந்த வீட்ட விட்டு கிளம்பலான்னு இருக்கேன் பாக்கியா. எங்க அம்மாவ நல்லபடியா பார்த்துக்கோ. நான் கிளம்பி எங்கேயாவது தனியா போயிட்டு நடக்கிற எல்லா பிரச்சனையும் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கோபி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி வீட்ட விட்டு வெளிய போறேன் அப்படிங்கிற மாரி. உடனே கோபி வந்துட்டு இப்படிலாம் பேசுறத பார்த்து ஈஸ்வரி வந்துட்டு அதிர்ச்சியில கோபி பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "நீ எதுக்கு கோபி வீட்ட விட்டு வெளிய போயிட்டு இருக்க? பாக்கியா கூட உன்ன வீட்ட விட்டு வெளிய போக சொல்லல. இப்ப நீ எதுக்கு வீட்ட விட்டு வெளிய போயிட்டு தனியா இருக்கணும்னு ஆசைப்படுற?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு கோபி பார்த்து கேட்கவும், அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இல்லம்மா, நான் தனியா இருந்துட்டு இந்த பிரச்சனைய வந்துட்டு பார்த்தா தான் வந்துட்டு எனக்கு நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, என்ன பார்த்துட்டு நீங்கலாம் வந்துட்டு கஷ்டப்படுவீங்க. இப்ப நீ கூட வந்துட்டு காலையில அவ்வளோ கஷ்டப்பட்டம்மா. இப்ப பாக்கியா கூட வந்துட்டு நான் இருக்கிற இந்த நிலைமைய பார்த்து தான் போய் ராதிகாட்ட பேசிட்டு வரா. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னமோ வந்துட்டு தொந்தரவா இருக்க மாரி இருக்கு. நான் இருக்க வரைக்கும் எல்லாருக்கும் தொந்தரவா தாம்மா இருக்கும். நான் எங்கேயாவது போயிட்டு தனியா இருந்துக்கிறேம்மா. நான் தனியா இருந்துட்டு அங்க ராதிகா கிட்ட பேச பார்க்குறேன். ராதிகா அப்படி என் வாழ்க்கையில வந்துட்டு சேர்த்துக்க பார்த்தா நான் ராதிகாவோட சேர்ந்து வாழறேம்மா. அப்படி இல்லன்னா தனியா வந்துட்டு இருந்துட்டு போறேம்மா அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியா கிட்டயும் ஈஸ்வரிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இங்க கோபி இப்படிலாம் பேசுறத பார்த்தோனே, இங்க பாக்கியாக்கும், ஈஸ்வரிக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாயிருது. என்ன கோபி இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ஒரு சைடு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு கோபிய பார்த்து கேட்கறாங்க. "நீங்க தனியா கிளம்பி போயிட்டு எங்க இருப்பீங்க? யார் கூட இருப்பீங்க? உங்களுக்கு தனியா இருக்குது. உங்களுக்கு நல்லதா படுதா? நீங்க தனியா கூட இல்லாம உங்க அம்மாவ வேணா கூட கூட்டிட்டு போயிடுங்க. அவளையும் வந்துட்டு கூடயே வச்சுக்கிட்டு 2 பேரும் வந்து ஒண்ணா இருங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லவும், அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இல்ல பாக்கியா, எங்க அம்மா வந்துட்டு நீயே பார்த்துக்கோ. எங்க அம்மா உன் கூட இருந்தா மட்டும் தான் நல்லபடியா இருப்பாங்க. என் கூட இருந்தாங்க அப்படின்னா, நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அதனால நான் வீட்ட விட்டு வெளிய போயிட்டு வேற எங்கேயாவது தனியா இருந்துக்கிறேன். நீங்க எல்லாரும் வந்துட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு பேசி ராதிகாவோட மனச மாத்த பார்க்குறேன். இல்ல அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நான் தனியாவே இருந்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்லிறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு கண்லாம் கலங்கிருது. "என்னப்பா கோபி, அம்மாவ விட்டு போறியா? அதுவும் நீ போய் தனியா இருக்க போற சொல்றியாடா? எப்படிடா இருப்ப? நீ வேற உடம்பு சரியில்லாத புள்ளடா. உன்ன பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்டா. நீ எப்படி கோபி தனியா இருப்ப?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி கேட்கவும், அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இல்லம்மா, நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் தனியா இருந்துக்கிறேன். எனக்கு இப்போ உடம்பு வந்துட்டு சரியாயிடுச்சும்மா. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு பரவால்ல. நான் பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு போதும்.
நான் போயிட்டு இந்த விஷயத்த இனியாகிட்டயும், செல்விகிட்டயும் சொல்லிட்டு, "நான் வீட்லருந்து கிளம்புறேம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கோபி வந்து அங்கருந்து கிளம்பி வீட்லருந்து கிளம்புறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "பாத்தியா பாக்கியா, அவன் இந்த அளவு உடைஞ்சு போயிருந்தா, வீட்ட விட்டு வெளிய போவேன், தனியா இருப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராதிகா தான். அந்த ராதிகா கோபிய வந்துட்டு வாழ்க்கையில வேணாம் சொன்னதால தான், இப்ப கோபி வந்துட்டு இந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கான். என் புள்ள கோபிய பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன விட்டு வேற தனியா போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பாக்கியா பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க பாக்கியா கிட்ட ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கு. அந்த பக்கம் கோபி வந்துட்டு வீட்ல இருக்க இனியா, செழியன், ஈஸ்வரி, பாக்கியா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அங்க வீட்ட விட்டு வெளிய போயிட்டு இருக்காரு.